නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் எமக்கு பிரச்சனை இல்லை, எந்த சமயமாக இருந்தாலும் எமக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் இருக்கு. ஆனால் நாம் எல்லாம் பொதுவான மனிதர்கள். மதம் கடந்து ஒவ்வொருவரும் மனிதனாக வாழ வேண்டும். வாழும் போதுதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்த்த வேண்டும். வாழும் போதுதான் ஒவ்வொரு மனிதனும் தன் மரணத்தை அழகுபடுத்த வேண்டும். இதை நான் அடிக்கடி சொல்வதுண்டு பல மேடைகளில். வாழும்போது வாழ்த்துங்கள், வாழும்போது மரணத்தை அழகுபடுத்துங்கள். மதம் கடந்து மனிதனாக வாழுங்கள். அப்பொழுது இப்போது உங்களுடைய சிந்தனைகளூடாக நினைத்து பாருங்கள், மதம் கடந்து நான் வாழ்ந்திருக்கின்றேனா? மதம் கடந்து வாழ்ந்தால்தான் புண்ணியம் கிடைக்கும். காரணம், இந்த உலகத்துக்கு மகான்கள் மதங்களை கொடுக்கவில்லை, மார்க்கங்களை போதித்தார்கள். கௌதம் புத்த பகவான் ஒருபோதும் மதத்தை உருவாக்கவில்லை, மார்க்கத்தை போதித்தார், வழியை காட்டினார். முகமது நபி அவர்கள் ஒருபோதும் இஸ்லாமியர்களுக்காக போதித்தது கிடையாது, உலகம் வாழும் மக்களுக்கு போதித்தார். மதத்தை உருவாக்கவில்லை, வழிகாட்டினார். இயேசுநாதரும் அப்படியே தான், கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படியே தான். நீங்கள் நினைப்பீர்கள், ஒரு தேரராக இருந்து கொண்டு எப்படி ஒரு மற்ற மார்க்கங்களை பற்றியும் பேசுகின்றார்? படித்ததை வைத்து புரிந்து கொண்டதால் பேசக்கூடிய உரிமை இருக்கின்றது. காரணம், நான் மதம் கடந்து மனிதனாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் அன்பார்ந்த புண்ணியவான்களே. மதம் கடந்து மனிதர்களாக வாழ்ந்து பாருங்கள். வாழும்போது எல்லாரையும் வாழ்த்தி பாருங்கள். வாழும்போது உங்கள் மரணத்தை அழகுபடுத்தி பாருங்கள். அவ்வளவு சிறப்பாக இருக்கும். மதங்கள் என்ன சொல்லியிருக்கின்றது, மார்க்கங்கள் என்ன சொல்லியிருக்கின்றது? வாழ்க்கையிலே அன்பு புண்ணியவான்களே, மது போதையில் இருப்பவர்களுடைய மது போதை தெளிந்துவிடும். மாலை நேரத்திலே மதுபானம் அருந்தியவர்கள் காலையில் அந்த மது போதை தெளிந்துவிடும். ஆனால் மத போதையில் இருப்பவர்களை தெளிய வைக்க முடியாத ஒரு போதும். மார்க்கங்கள் போதித்தது நமக்காக, நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு. ஆனால் இன்று மனிதர்கள் மார்க்கங்களை மதமாக்கி மனிதர்கள் மதத்தை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். அதிலிருந்து என்ன கிடைக்கும்? பாவம் வரும், அவ்வளவுதான். எந்த ஒரு மனிதனும் மதத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மார்க்கத்திலே போதித்த தர்மங்களை கேட்டு தன் வாழ்க்கை தான் பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் போதித்திருக்கின்றார்கள். ஆனால் வேடிக்கையான ஒரு விடயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே மனிதர்கள் மார்க்கத்தை காப்பாற்றுகிறார்களாம், மதத்தை பாதுகாக்கிறார்களாம். மார்க்கத்தை மதமாக்கி மதம் என்ற போர்வையில் எல்லா இடத்திலும் இனப்பிரச்சனை, இனக்கலவரம், மதப்பிரச்சனை, மதக்கலவரம். காரணம், இவர்கள் மதத்தை காப்பாற்ற நினைத்ததால், மதத்தை பாதுகாக்க நினைத்ததால் சமூகத்திலே பிரச்சனைகள் தான் அதிகரித்தது. துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் அதிகரித்தது. அதிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பாவத்தை சேர்த்து கொண்டார்கள். மத போதையில் இருப்பவர்களை தெளிய வைத்து விடலாம், மது போதையில் இருப்பவர்களை தெளிய வைத்து விடலாம், மத போதையில் இருப்பவர்களை தெளிய வைக்க முடியாது. அன்பார்ந்த புண்ணியவான்களே, வாழ்க்கையில் மது போதையும் வேண்டாம், மத போதையும் வேண்டாம். மதுவும் வேண்டாம், மதமும் வேண்டாம். மனிதநேயம் போதுமல்லவா? இந்த மனிதநேயத்தை தான் மார்க்கங்கள் போதித்திருக்கின்றது. மார்க்கங்களை மதமாக்கி விடாதீர்கள். அதிலிருந்து நீங்கள் மதவாதியாக விவாதம் செய்வதற்கு போய்விடாதீர்கள். வாழும்போது வாழ்க்கை நரகமாகிவிடும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், போதித்த தர்மம் உங்களுக்காக. நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம்
விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் 23/5/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டுமென்று இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி, பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் அதிகாலையிலே எழுந்து ஸ்நானங்கள் முடித்து ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும். நமக்கு அருகிலே ஆலயம் இல்லை, சற்று தொலைவிலே இருக்கிறது என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம். லக்ஷ்மி அஷ்டகத்தை பாராயணம் செய்யலாம். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம். ஐயப்பன் கவசத்தை பாராயணம் செய்யலாம். எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அந்த இறை நாமாக்களை நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த வீட்டிலே தெய்வ சாநித்தியம் நிறைகின்ற வகையிலும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைகின்ற வகையிலும் சந்தோஷமான ஆனந்தமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். ஆலயங்களில் சென்று நமக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அங்கு சென்று பிரார்த்தனைகள் செய்வது, குறிப்பாக இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவ செல்வங்கள், இந்த காலையிலே அருகிலே ஆலயம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த பாடசாலையினுடைய அதிபர், ஆசிரியர்கள் இவற்றை கவனத்தில் கொண்டு அந்த பிள்ளைகளை இது ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். அருகிலே ஆலயம் இருக்கிற பொழுது அங்கு சென்று காலையிலே இந்த எல்லா மாணவர்களுமாக சேர்ந்து இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்விக்க வேண்டும், சிவபுராணத்தை ஓத வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு 5 நிமிடங்கள் அங்குள்ள ஆலயத்தினுடைய குருமார்களினாலே அந்த அவர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு புரிகின்ற வகையிலே இந்த சைவ நற்சிந்தனைகளை, இறை வழிபாட்டை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும், ஆலயத்துக்கு எப்படி வர வேண்டும், எவ்வாறு இந்த வணங்க வேண்டும், இவையெல்லாம் நாம் இந்த இளம் பராயத்திலேயே அந்த மாணவ பருவத்திலேயே கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகளை எல்லாம் பெறக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இப்போ பாடசாலை மாணவர்கள் கூட ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது சாதாரண காலங்களிலே, ஒரு உற்சவ காலங்களிலே, அங்கே ஒரு விழாக்கள் நடைபெறுகிறது என்றால் அங்கு பூஜை நடைபெறுகிறது, அபிஷேகம் நடைபெறுகிறது, அல்லது ஒரு உபன்யாசம் கதாபிரசங்கம் நடைபெறுகிறது என்றால் அங்கே அந்த பிள்ளைகள் வெளியிலே இருந்து விளையாடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். ஆலயம் என்பது ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம், அது விளையாட்டுக்குரிய இடம் அல்ல. ஆலயத்தில் வந்து விளையாடுவதோ, ஓடித்திரிவதோ, கதைத்து கொண்டிருப்பதோ, அந்த வீண் வார்த்தைகள் பேசுவதோ இவையெல்லாம் ஆலயத்திலே தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை இந்த இளம் பராயத்திலேயே நாங்கள் அந்த மாணவ செல்வங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது இந்த பசுமரத்து ஆணி போல அவர்கள் அந்த மனதிலே உறுதியாக இடம் பிடித்து வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்கள் நல்லவர்களாக, சிறந்த அறிஞர்களாக, நல்ல கலைஞர்களாக, நல்ல ஆன்மீக சிந்தனை கொண்டவர்களாக
வருவதற்கு இவையெல்லாம் உந்து சக்தியாக அமையக்கூடியது. இந்த ஆலய வழிபாட்டிலே மாணவ செல்வங்கள், கூட்டு பஜனைகள், கூட்டு பிரார்த்தனைகள், அதில் சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம். இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் உயர்வுகளும் தருவது இந்த சிவபுராணம். எனவே இந்த சிவபுராணத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கின்றீர்களோ அவற்றை ஏதோ அவசரமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அவசரமாக சொல்லுவதல்ல. அதனுடைய பொருளை புரிந்து விளங்கி சொல்லுகின்ற பொழுது வாழ்வில் உயர்வை தரும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் உள்ளார் சிவபுரத்தில் சிவனடிக்கு பல்லோர் முயத்த பணிந்தார். அந்த பொருளை உணர்ந்து நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை தெரிந்து சொல்லுகின்ற பொழுதும் பக்தியோடு சொல்லுகின்ற பொழுதும் இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பெறுவதும் இன்றைய இந்த ஏகாதசி நாள் விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜைகள், அபிஷேகங்கள், ஏனைய ஆலயங்களிலே விஷ்ணு பரிவார மூர்த்தியாக இருக்கிற பொழுதும் அங்கு மகாவிஷ்ணுவுக்கு நடைபெறுகின்ற பூஜைகள், அபிஷேக ஆராதனை கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா பாத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். வ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துனியா சிஜ்னுல் மோமின் வ ஜன்னத்துல் காஃபிர். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரிகளே, அன்பார்ந்த நேயர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை உலகத்தில் படைச்சி அந்த உலகத்தில் மனிதனுக்கு ஏராளமான நிஅமத்துக்களை கொடுத்து அல்லாஹ் மனித சமுதாயத்தை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். ஏனைய படைப்புகளை விட அல்லாஹ் ஏன் மனிதன் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான்னு சொன்னால், மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வகையான சாப்பாடு வகைகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பொதுவாக ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகள் எடுத்தால் இவைகளுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு தான் இருக்கி. மாடு என்ன செய்யாது, ஒரு நாளும் என்ன செய்யாது, அதை இறைச்சி திங்காது, அது புல்லு தான் தின்னும். சிங்கம் என்ன செய்யாது, அது புல்லு திங்காது, அது என்ன செய்யும், இறைச்சி தான் திங்கும். ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் இறைச்சியும் திங்கிறான், கீரை வகைகளையும் திங்கிறான், எல்லா வகையான, அதாவது நஜீஸான விஷயத்தை தவிர எல்லா விதமான ஹலாலான விஷயத்தையும் மனிதன் சாப்பிடக்கூடியவனாக இருக்கிறான். இதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம்னு சொல்லி மனிதன் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். இது முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம் என்னான்னு சொன்னால், அல்லாஹ் ஏனைய படைப்புகளுக்கு அல்லாஹ் தஆலா ஐயறிவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஆறாவது அறிவு அல்லாஹ் தஆலா, ஒரு பகுத்தறிவு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இதனால் மனிதன் கண்ணியமானவன். மூணாவது ஒரு முக்கியமான பகுதி தான், அல்லாஹ் மனிதனுக்கு ஆடை கலாச்சாரத்தை அல்லாஹ் மனுஷனுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எந்த ஒரு மிருகமோ, ஆடோ, மாடோ, ஒட்டகமோ ஆடை உடுத்த வரலாறு எங்கேயுமே இல்லை. கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை கண்ணியமானவர்கள். ஆடுன்னு சொல்கிறது மனுஷனுக்கு மட்டும். அல்லாஹ் குர்ஆனில் இது அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆன் ஒரு இடத்துல சொல்கிறான், நாங்கள் ஆடை அலங்காரத்தை மனிதனுடைய மானத்தை மறைப்பதற்காகவே நாங்கள் இறக்கி வச்சிருக்கின்றோம். வலிபாசு தக்வா தாலிக கைர். அதிலும் சிறந்தது வெக்கமுள்ள ஆடையை அணிவது. அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் நாங்கள் ஆடை கலாச்சாரத்தை இறக்கினோம், நீங்கள் ஆடையை உடுங்கன்னு சொல்லி மட்டும் அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான். எப்படி தெரியுமா? ஒழுக்கமுள்ள ஆடைகளை, வெக்கமுள்ள ஆடைகளை உடுக்கிறது தான் தக்குவால ஆக உயர்ந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால் ஆடை கலாச்சாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆண்களுக்கும் தான், பெண்களுக்கும் தான். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் புகாரில் வரக்கூடிய ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில் சில மனிதர்கள் அல்லாஹ் தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டானாம், அவரோட மோத்தை கூட திருப்பி பார்க்க மாட்டானாம். அது யாரு தெரியுமா? யார் தன்னுடைய ஆடையை கரண்டை காலை கீழே அணிவார்களோ இவர்களை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், இவர்களோடு பேசவும் மாட்டான் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு சர்வசாதாரணமாக நான் கருதக்கூடிய ஒரு பாவம் தான் கரண்டை காலை கீழால் ஒடுக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பாவம். கியாமத்துடைய நாள் நபி அவங்க சொன்னாங்க, இவன் நரகவாதின்னு சொல்லி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ்,
இன்றைக்கு கரண்டை காலையை கீழே உடுக்கிறது சர்வசாதாரணமாகி விட்டது. இன்றைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இஸ்லாத்தை மாற்றி ஆடை கலாச்சாரத்தை மாற்றுறது தொடங்கிட்டாங்க. எங்களோட வாலிபர்களோட சில ஆடை கலாச்சாரம் பேசி வேலை இல்லை. அந்த ஃபேஷன் இந்த ஃபேஷன் சொல்லி ஆடை கலாச்சாரத்தை இன்றைக்கு கேவலமாகி கொண்டிருக்கிறாங்க. அதனால் கரண்டை காலையை கீழே உடுக்கிறது ஒரு முக்கியமான பெரிய ஒரு பாவம் என்றதை முதலாவது நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளைவிக்கணும். அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஔரத் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் இடைப்பட்ட பகுதி, இதை கட்டாயம் மறைச்சாகணும். அதாவது ஒரு ஆணுடைய ஔரத் விளங்காத முறையில் அழகான முறையில் அணிறத்தை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த ஆடை கலாச்சாரத்தை தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். எப்போ ஆடை கெட்டு போகுதோ அவனுடைய வெக்கம் இல்லாமல் போகும். எப்போ வெக்கம் இல்லாமல் போகுதோ அவன்கிட்ட ஈமான் இல்லாமல் போகும். இதுதான் ஹதீஸுடைய கருத்து. அதனால் ஆண்களோட விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். பெண்களோட விஷயத்தில் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்கக்கூடிய ஆடே ஒழுக்கமான முறையில் விடுங்க. அதில் ஆக சிறந்தது தான் ஜில்பாப். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் ஜில்பாப்னு சொல்கிறது ஒரு பெண்ணை முழுமையான முறையில் மூடக்கூடிய ஒன்று. சுப்ஹானல்லாஹ், உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை ஒரு பெண் முழுமையான முறையில் மறைச்சி வாழ்கிறது ஒரு பெண்ணுக்குரிய ஒழுக்கம். ஒரு பெண்ணுக்கு ஃபேஸ் கவர் பண்ணுறதுக்கு விருப்பம் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய, இருக்கக்கூடிய ஆடே ஒழுங்க ஒடுக்க சொல்கிறான். ஆனால் ஃபேஸ் கவர் பண்ணுறது மிகவும் ஒரு சிறந்த ஒரு ஆடைன்றதை ஒவ்வொரு பெண்களும் விளங்கி கொள்ளணும். ஏன்னா ஆண்கள் கெட்டு போகிறது ஒரு பெண்ணுடைய ஃபேஸ் கவர் மோத்தை பார்த்து தான். ஒரு ஆணுக்கு கெட்ட ஆசைகள் இதால் உருவாகுது மோத்தை பார்த்து தான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் முகத்தை மூடுங்கன்னு சொல்லி. இதில் பல கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் சொல்லி கொண்டிருப்பாங்க. அதனால் சிறந்த ஆடை தக்குவாக்குரிய ஆடை இதுதான். ஃபேஸ் கவர் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லையா, ஈக்கக்கூடிய ஆடையை ஒழுங்க ஒடுக்க சொல்கிறான் பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா. சஹாபி பெண்மணிகள் இந்த விஷயத்தில் மிச்சம் பேணுதலாக பக்குவமாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களை, பெரியார்களை, சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க, மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் கண்ணியமான சகோதரர் ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஃபாத்திமா நாயகிட நெத்தியை முத்தமிட்டுட்டு சஹாபாக்கள்கிட்ட ஓடி வந்து சொல்கிறாங்க, வாழ்நாளிலே புத்தி தெரிஞ்சது எங்களோட உம்மோட முடியை நாங்கள் இன்றைக்கு தான் பார்த்தோன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒழுக்கமுள்ளவளாக ஃபாத்திமா நாயகி வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒழுக்கமுள்ள பெண்கள் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் உருவாக வேண்டும். அதனால் ரப்புல் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த ஆடை கலாச்சாரத்தை ஒழுக்கமான முறையில் கொடுத்து அவன் அன்பை பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமானவர்களே, வசந்தம் டிவி நேயர்களே, மலர்ந்துவிட்ட இந்த புதிய நாளின் காலை பொழுதில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகவும் அன்புடனே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆம், நாங்கள் பார்க்கின்றோம் திருமறையிலே கடவுள் மனிதனை எப்படி தன்னுடன் உறவு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தெரியுமா? ஒரு நண்பனாக, ஒரு சிநேகிதனாக. திருமறை சொல்லுகின்றது, ஆபிரகாம் கடவுளுடைய நண்பன் எனப்பட்டான், சிநேகிதன் எனப்பட்டான். நாம் மோசே என்ற ஒரு தலைவரை குறித்து கூட பார்க்கிறோம். மோசே ஒரு நண்பனோடு பேசுவது போல கடவுளுடனே அவர் பேசினார், உரையாடினார், உறவாடினார் என்று பார்க்கின்றோம். ஒரு நண்பன் பேச பேச சொல்ல சொல்ல எழுதுவது போல மோசையும் கடவுள் சொல்ல சொல்ல அனைத்து காரியங்கள் எழுதி இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இறைவனுடனே காணப்படுகிற உறவானது எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது? கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே தமக்கு சீடர்களை அவர் ஏற்படுத்தி கொண்டார் அல்லவா? அந்த சீடர்களை பார்த்து கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நான் உங்களை பணியாளர் என்று சொல்லுவதில்லை, ஊழியக்காரர் என்று நான் சொல்லுவதில்லை. காரணம் ஏன் தெரியுமா? ஊழியக்காரன் என்று சொன்னால், வேலைக்காரன் என்று சொன்னால், பணியாளர் என்று சொன்னால், எஜமான் என்று ஒருவர் இருப்பார் அல்லவா? எஜமான் எல்லா காரியங்களையும் தன்னுடைய பணியாளரிடம் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவன் வேலைக்காரன் அல்லவா? வேலைக்காரன் எப்படி எல்லாவற்றையும் சொல்லுவது? ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை அப்படிப்பட்டவர்களாக நான் அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக இயேசு சொல்லுகின்றார், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், நான் உங்களை எனது நண்பர் என்றேன். ஆகவே தான் உங்களுக்கு நான் எதையுமே மறைத்து வைக்கவில்லை, அனைத்தையுமே நான் உங்களுக்கு போதித்தேன். நான் ஒரு நண்பனோடு பழகுவது போலத்தான் உங்களுடன் பழகினேன். உங்களுடன் உண்டு குடித்து, உங்களுடன் உறங்கி, உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய எல்லா ஆன்மீக காரியங்களையும் கற்றுக் கொடுத்து நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி இயேசு தம்முடைய அன்பு சீடர்களை பார்த்து சொன்னார். கிறிஸ்துவுக்கு தேவைப்பட்டது என்ன? தன்னுடனே இருக்கிற அந்த சீடர்கள் தன்னுடைய நண்பர்களாக, சிநேகிதர்களாக தன்னுடனே உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆகவே தான்
பழைய ஏற்பாடு, அதாவது நான் கூறினேனே, இயேசு வாழ்வதற்கு ஏறத்தாழ 1500 ஆண்டுகள், 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்தவர்கள் கூட தங்களுடைய பிதாவோடு யெகோவா தேவனோடு அவர்கள் நண்பர்களாக, சிநேகிதர்களாக அவர்கள் பழகினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு உறவு அவர்களுக்கு காணப்பட்டதை நாங்கள் காணுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நெருக்கமான உறவுக்குள் நானும் நீங்களும் வர வேண்டும் என்று சொல்லி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விருப்பம் உடையவராக காணப்படுகிறார். எப்படி நாங்கள் அவருடைய நண்பராக மாறுவது? அப்படி ஒரு கேள்வி நாங்கள் கேட்க வேண்டும் அல்லவா? ஆம், நாங்கள் எப்படி நமக்கு நண்பர்களை தெரிந்து கொள்கிறோம், நண்பர்களை நாங்கள் உருவாக்கி கொள்கிறோம்? ஆம், ஒரு நபருடனே நாங்கள் பழக ஒரு காலத்திலே அந்த நட்பானது என்னவாக மாறுகிறது? நெருங்கிய நண்பர்களாக அது மாற்றிவிடுகிறது. அநேகர் இருப்பார்கள், ஆனால் எல்லாருமே நண்பர்கள் கிடையாது அல்லவா? ஒரு வகுப்பறை எடுத்துக்கொள்வோம். ஆம், அந்த வகுப்பறையிலே ஒரு 40 மாணவர்கள் அல்ல மாணவிகள் காணப்படுவார்கள். ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போகிறோம், எங்களுடைய வகுப்புகளில் 20, 25, 30, 40, 50 பிள்ளைகள் இருப்பார் அல்லவா? ஆம், அவர் எல்லாரும் எங்களோடு இணைந்து பழகுவார்கள். அதில் குறிப்பிட்ட சில நபர்கள் நம்முடைய ஆன்மாவோடு இணைந்து போகிறவர்களாய், நம்முடைய உணர்வுகளுடனும் உணர்ச்சிகளுடனும் இணைந்து போகிறவர்களாய், நம்மோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களை தானே நாங்கள் என்ன செய்வோம்? நம்முடைய நண்பர்களாக, சிநேகிதர்களாக ஏற்படுத்தி கொள்ளுவோம். அது போலவே தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனிதா, நான் உன்னுடனே ஒரு நண்பனைப் போல, சிநேகிதனைப் போல நான் பழக விரும்புகிறேன். நீயோ என்ன செய்கிறாய்? நான் ஏதோ தூரம் இருக்கிற ஒரு கடவுள் போலவும் எனக்கும் உனக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு இடைவெளியை ஏன் நீ வகுத்து கொடுக்கிறாய்? வேண்டாம் மனிதா, நீ என்னிடத்தில் வந்துவிடு. நான் உன்னை நண்பனாக, சிநேகிதனாக நான் பார்க்க விரும்புகிறேன். நான் அப்படித்தான் உடனே பழக விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியான பிரியமானவர்களே, வளர்ந்து விட்டது ஒரு புதிய நாள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மீக செய்திகளை கேட்கிறீர்கள் அல்லவா? இந்த செய்திகளை கேட்பதன் வழியாக நீங்கள் இறைவனிடத்தை கிட்டி சேருகிறீர்கள், நெருக்கமாக வருகிறீர்கள். ஆம், இந்த நெருக்கமானது உங்களை கடவுளுடனே ஒரு நண்பர்களைப் போல பழகுவதற்கு அது உங்களுக்கு வழிவகுறதாக அது காணப்படும். ஆகவே நீங்கள் சொல்லுவீர்களா, இறைவா, பழைய ஏற்பாட்டிலே எப்படி மோசே என்ற பக்தன், ஆபிரகாம் என்ற பக்தர்களெல்லாம் சிநேகிதராக இருந்தார்களோ, நீங்களும் கூட இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே உங்களுடைய அன்பு சீடரை பார்த்து என்னுடைய சிநேகிதர் என்றீர்களோ, அந்த உறவு எனக்கும் வேண்டும். நான் உங்களுடன் அப்படித்தான் பழக விரும்புகிறேன். எனக்கும் அந்த வரப்பிரசாதத்தை தாருங்கள் என்று சொல்லி நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி மண்டாடும் பொழுது கிறிஸ்து நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார், அப்படிப்பட்ட உறவுக்குள் உங்களை கொண்டு வருவதற்கு. காரணம், இன்றைக்கு கடவுளுக்கு தேவையானது எது தெரியுமா? அவர்களை வழிபடுகிறதான பக்தர்கள் அல்ல, அவரை வழிபடுகிறதான ஏதோ கடவுள் நம்பிக்கையுரியவர்கள் அல்ல. அவருக்கு இன்றைக்கு தேவையானது நண்பர்கள், சிநேகிதர்கள். அப்படிப்பட்ட உறவை நாங்கள் கடவுளை வைக்க வேண்டும் என்று அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். அந்த உறவை ஏற்படுத்தி வைக்கத்தான் கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆம், அப்படியானால் அது கிறிஸ்துவிடம் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவே, நான் உங்களுடனே என்னுடைய உறவை ஒரு நண்பனுக்குரிய உறவை போல நான் வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட உறவிலே நான் வளர விரும்புகிறேன். எனக்கு துணை புரியுங்கள், உதவி செய்யுங்கள் என்று பிரார்த்தனை செய்து பாருங்கள். கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை நண்பனாக ஏற்றுக்கொள்வார். இதை குறித்து ஆழமாக தியானம் செய்யுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.